ஹாய் குட்டீஸ். ஒரு காலத்துல இயற்கைய ரொம்பவே நேசிக்கிற ஒரு அரசர் இருந்தாரு. அவர் பேரு தென்னரசர். அவர் பெயர் மாதிரியே தென்னை மரங்கள்னா அவருக்கு அவ்வளோ பிரியம். அவரோட அரண்மனை முழுக்க உயரமான நிறைய காய்களோட தென்னை மரங்கள் அடர்ந்த காடு மாதிரி இருக்கும். அவரு தினமும் காலையில எந்திரிச்சு அந்த மரங்களுக்கு தண்ணி ஊத்தி பராமரிச்சுட்டு தான் மற்ற வேலைகளையே பார்ப்பாரு. ஒரு நாள் அந்த அரசரோட தோட்டத்துல ஒரு புது தென்னைமரம் முளைச்சிருந்துச்சு. அது பார்க்க சாதாரண மரமா இருந்தாலும் அதுக்கு ஒரு மாய சக்தி இருந்துச்சு. அந்த மரத்துல இருந்து தேங்காய்கள், இளநீர்கள், ஏன் தென்னங்கீத்துகளை கூட குறையாம வந்துகிட்டே இருந்துச்சு. அரசர் இத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. மாயாஜால தென்னை மரத்தை பத்தி எல்லாத்துக்கும் சொன்னாங்க. மக்கள் எல்லாரும் அந்த மரத்துக்கிட்ட இருந்து தேங்காய்களையும் இளநீர்களையும் எடுத்துட்டு போனாங்க. ஆனா மெல்ல மெல்ல மக்கள் பேராசைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. மரத்துக்கிட்ட நன்றி சொல்ல மறந்து கண்டபடி தேங்காய்களை பறிச்சாங்க. நமக்கு தானே கிடைக்குது, என்ன குறைஞ்சு போயிட போகுது அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு நாள் காலையில அரசர் அந்த மரத்தை பார்க்க போனாரு. என்ன ஆச்சரியம்! நேற்று வரைக்கும் காய்ச்சி குலுங்கின மரம் இன்னைக்கு சோர்வா காய்கள் இல்லாம இருக்குது அப்படின்னு யோசிச்சாரு. இலைகள் எல்லாமே வாடி போச்சு. அரசருக்கு ரொம்பவே வருத்தமாச்சு. என்னாச்சு என் மரத்துக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்போதான் அரசருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நாம ஒரு பொருளை கண்டபடி பயன்படுத்தினா அதோட சக்தி குறைஞ்சு போயிடும் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் உடனே மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. இனிமே இந்த மரத்துல இருந்து நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்தா நன்றி சொல்லணும். இயற்கையை நாம மதிச்சா மட்டும்தான் அது நமக்கு வாரி வழங்கும் அப்படின்னு சொன்னாரு. மக்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. மறுநாள் காலையில அரசர் மரத்தை பார்க்க போனப்போ அது மறுபடியும் தளிர்த்து நிறைய காய்களோடு சிரிச்சது. தென்னரசர் மக்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்தாரு. நாம இயற்கை கிட்ட இருந்து எதை எடுத்தாலும் அதை கவனமா பயன்படுத்தணும், அன்பு காட்டணும், நன்றி சொல்லணும். அப்போதான் நமக்கும் இயற்கைக்குமான உறவு நிலைக்கும். சரியா குட்டீஸ்?